தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களில் ஒருத்தரான நடிகர் விஜய் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் கட்சி தலைவராகவும் உருவெடுத்துட்டாரு. அந்த கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டுக்கும் மேலாகுது. அடுத்த வருடம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கான அந்த பணிகளில் இப்போ ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கிடையில் தமிழ் சினிமாவில் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய 69வது திரைப்படமான வினோத் அவருடைய இயக்கத்தில் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகிறதா இருந்துச்சு. இப்போ அந்த திரைப்படத்தை பொங்கல் வெளியீட்டுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக சில அரசியல் மேடைகள்லையும் ஒரு சில அரசியல் நிகழ்வுகளையும் கலந்துக்கக்கூடிய விஜய் அவர்கள் நடுநடுவில் தான் ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் போயிட்டு கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிஞ்சிடும். இப்போ கொடைக்கானல் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அந்த ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு சில காட்சிகள் தான், அதோட படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சிடும், விஜய் அவர்களோட போர்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முழு அரசியல் பிரவேசத்தில் அவர் ஈடுபட போறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் ஜனநாயகன் படம் குறித்த சில எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இது வெறும் கமர்ஷியல் படமாக மட்டுமல்லாம முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சட்டைர், அதாவது அரசியல் சார்ந்த திரைப்படமாக இருக்க போது. டிவிகே அப்படின்ற தளபதி விஜயினுடைய அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் படத்துல நிறையவே இருக்க போதாமா. ஏன் இவ்வளவு போறீங்க? தளபதி விஜயோடைய கேரக்டர் பேரே படத்துல தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றதா தான் இருக்க போதாமா. அந்த வகையில் படத்துல அவருடைய பேரோட ஷார்ட் ஃபார்மே டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்க போதாமா. அவருடைய கட்சி கொடியினுடைய நிறத்தை பிரதிபலிக்கிற வகையில், அவருடைய கட்சி பெயரை பிரதிபலிக்கிற வகையில் படத்துல ஏகப்பட்ட காட்சிகள், ஏகப்பட்ட வசனங்கள் இருக்காமா. எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கட்சி பேரோ அல்லது கட்சி கொடியோ காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஜனநாயகன் திரைப்படமும் முழுக்க அந்த மாதிரியான படமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அனிருத் அவர்களுடைய இசையில டிவிகே கட்சிக்காகவே இந்த படத்துல ஒரு பாட்டு ஒன்றும் இருக்க போதாமா. ஆனா அது முழுக்க கட்சி பாட்டா இல்லாம ஒரு அரசியல் சார்ந்த டிவிகே விஷயங்களை உள்ள இன்க்ளூட் பண்ண ஒரு சாங்கா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் அபிஷியல் அரசியல் பாடலாக வெளியிடப்பட்ட அந்த தமிழர் கொடி பறக்குது அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாட்டுமே இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தத்தில் இந்த ஜனநாயகன் திரைப்படம் மோர் தென் கமர்ஷியல் மூவி, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியா, அதுவும் தமிழக வெற்றி கழகம் டிவிகே சம்பந்தப்பட்ட நிறைய காட்சிகளை உள்ளடக்கிய தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பிரச்சார திரைப்படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.